ஹாய் எவ்ரிவன், நான் திவாகர். விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஏன் அதிமுகல இருந்து ஒரு பெரும்படை வந்து கட்சியில தவிக கட்சியில சேர்றதுக்காக வர்றாங்க? திமுக கட்சிக்கு அதிமுகல இருந்து சில பகுதி ஏன் திமுக கட்சியில சேர போறாங்க? அதுக்கு காரணம்லாம் என்ன? திருமாவளவன் நாங்க வந்து ஏன் ஆட்சியில பங்கு பெற்றோம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இதை பத்தின பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். தாவேகங்கிற கட்சி வந்து நிறைய பேருக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா மாறி இருக்கு. நாங்களுமே மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது, நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. விமர்சனம் உள்ளாகுறது என்னன்னா, அதிமுகல இருந்து அது ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வர்ற கேண்டிடேட்ஸை நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க? அப்ப நீங்க ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணா நீங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும். ஆனா மாற்று சக்திக்கு தேவையான நிறைய மாற்றங்களை வந்து நிர்வாக ரீதியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டாஸ்மாக் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல தொழில்துறை விஷயங்களா இருக்கட்டும், செங்கு பெண்கள் விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை முன்னெடுத்து நிறைய விஷயங்களை ஊழல் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட சட்ட ஒழுங்கு ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பெரிய விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதிமுக கட்சி வந்து ஒரு கணிசமான முறையில கணிசமான முறைன்னு சொல்ல முடியாது, பெருவாரியாக அதுல உள்ள தலைவர்கள் வந்து பிரிஞ்சு திமுகவுக்கு சிலரும் தாவைக்காவும் பலரும் அப்படி பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதிமுக மட்டும் இல்ல, மாற்று கட்சியினரும் நிறைய பேர் தாவைக்காவை நோக்கி வர்றாங்க. இது என்ன இண்டிகேஷனை கொடுக்குது அப்படின்னா, தாவைக்கா வந்து ஒரு தனிப்பெருங்கட்சியா 108 தொகுதிகளை வென்றெடுத்தாங்க. இப்போ தாவேக்காங்கிறது ஒரே ஒரு நேம் மட்டும்தான், விஜய் அவர்கள் தான். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இதுக்கு தாவேக்கா வந்து உள்ளாட்சி தேர்தல்ல உள்கட்டமைப்புல அவங்க வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன் பண்ணணும். அதற்கான தேவையாதான் இந்த வருகிற எல்லாரையுமே அவங்க அரவணைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஏரியான்னு பார்க்கும்போது அவ்வளவு பேர் அந்த கட்டமைப்பு இருக்கணும். ஆக்சுவலா உள்ள கட்டமைப்பு அதிகம் இருந்தாதான் அது அவங்களுக்கு பெருவாரியா பிரதிபலனை குடிக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனா மாறுனுச்சு, அதனால வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோம். ஆனா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. அப்போ இவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, என்ன கெட்டது பண்ணியிருக்காரு, என்ன விதமான உள்கட்டமைப்பு அவர் கட்சி ரீதியா ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கு அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அதுல என்ன ஒர்க் பண்றாங்க, அந்த விஷயம் தான் மெயினான ரீசனா இருக்கும். அப்ப அதை வெளிப்படுத்த பாக்குறாங்க. பிளஸ் விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேத்துமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ ரோந்து படம் பண்ணி நிறைய போதைப் பொருட்களை இது பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கஞ்சாவை அத்தனை கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது சட்ட ரீதியாகவும் தேவையான இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஈடுபட்ட குற்றவாளிகளை எவ்வளவு சீக்கிரம் தண்டனை பெற்று தர முடியும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களையும் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சைடு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல அங்கங்க சில தவறு நடக்கிறது வந்து அவர் மேல பெரிய குற்றச்சாட்டா மாறுது. அது மட்டும் இல்லாம அதிமுக இருந்து பெருவாரியா வர்ற தலைவர்களை ஏன் சேர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாறுது. ஆனா ஆக்சுவலா இதை எப்படி தாவைக்க ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திமுகவுக்கு போறதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஆல்ரெடி அது மாதிரி கட்சி தான். ஆனா நீங்க மாற்று கட்சி தூய சக்தின்னு வந்தீங்க, ஆனா இது மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அனைவராலும் எழுப்பப்படுது. இப்போ திமுக தலைவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, உங்க ஆட்சி வந்து 6 மாத காலம் பேச மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீங்க பேச வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி காட்டினார். எடப்பாடி அவர்கள் சில விஷயங்களை சொன்னாரு. இனிமேலுக்கு நாங்களும் ரீல்ஸ் போட போறோம், நாங்க வைப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றோம். அதாவது இதுல ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம ஏன் தோத்தோங்கிறத ஆக்சுவலா அவங்க இன்னும் ஒத்துக்கவே இல்லை. அதுதான் உண்மை. நம்ம ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத திமுக கொஞ்சம் ரியலைஸ் பண்ண விரும்புறாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து அதை ரியலைஸ் பண்ண விரும்பல. ஆனா அங்கதான் பெரும் அடியாவே இருக்கு. அதிமுக கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிற நிலைமையில அவர் வந்து நாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு தான் இனிமேலுக்கு கட்சி வளர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனப்பான்மைக்கு வந்துட்டாரு. அதனால மட்டும்தான் தாவேக்கா ஜெயிச்சதா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. தாவேக்கா ஜெயிப்பதற்கு காரணம் வந்து திமுக அதிமுக பண்ண அட்டூழியங்களும் அந்த 2 கட்சி திராவிட கட்சிகளே வேண்டாங்கிறத ஒரு எண்ணம் தான் தாவேக்காக வர வச்சது. ஒரு மாற்றம் வேணுங்கிறது தான் வர வச்சது. அதான் பலதரப்பட்ட மக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. முக்கியமான காரணம். அதுல எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி நாங்க மேல வந்துருவோம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி,
தாவேக்கா போட்டியே கிடையாது அப்படி எந்த தலைவராச்சும் பேச முடியுமா? ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியை விட்டுட்டு திரும்பவும் நீங்க விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் பெரிய இழப்பா மாறுமே தவிர அவருக்கு கிடையாது. நீங்க திமுக ஆமா உங்களுக்கு திமுகவும் போட்டி. அப்போ 2வது பிளேஸ் வர்றதுதான் உங்களுக்கு போட்டியா? அப்படிதான் எல்லாரும் பார்க்கப்படுவாங்க. 2வது பிளேஸ் அவங்க இருக்காங்க. அப்ப நீங்க 2வது பிளேஸ் வர்றது போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சரியான நிலைப்பாடு தான். இப்ப நீங்க முதல்வர் ஆகிற விருப்பப்படல. ஓகேவா? அப்ப அவரோட எண்ணம் என்ன? நம்ம அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராகவே இருந்துட்டு போயிருவோம். அந்த கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாதுங்கிறத இந்த கருத்து மூலமா அவர் வந்து நிரூபணம் பண்றாரு. ஆக்சுவலா அதான் உண்மை கூட. அதனாலதான் அவர் மட்டும் தான் அந்த கட்சி லாஸ்ட் வரையும் இருப்பாங்க. மத்த எல்லாரும் பிரிஞ்சு போயிருவாங்க. அவர் ஒரு ஆளு பண்றது மட்டும் தான் அந்த கட்சியில சரி. மத்த எல்லாரும் சுத்தி உள்ள போற எல்லாரும் தப்பா இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும். இது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்க முடியும்? இதுதான் அதிமுகவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். இன்னொரு விஷயம், தொல் திருமாவளவன் அவர் இப்ப பேசினது வந்து ரீசெண்டா நாங்க அமைச்சர்கள் பங்கு பெற்றதுக்கான காரணத்தை என்னன்னு சொல்றாருன்னா, தாவேக்கா வந்து நாங்க வந்து வெளியே இருந்து ஆதரவு தரோம்னு சொல்லியிருந்தோம். இடதுசாரிகளும் வெளியே இருந்து ஆதரவு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எப்ப வேணாலும் மாறிடுவோங்கிற பயம் வந்து தாவேக்காவுக்கு இருந்தது. அதன் அதை நீக்க தான் நாங்க அமைச்சரவையில பங்கு பெற்றோம். அவங்களும் கேட்டாங்க. அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நாங்க அமைச்சரவையில் பங்கு பெற்றோம். அமைச்சரவையில இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நாங்க எப்ப வேணா அமைச்சரவையில இருந்து வெளியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே மாதிரி விஷயங்களா சொல்றாரு. ஏன் அமைச்சரவைகள் இருந்தாதான் ஒன்னாதான் இருக்கணுமா? ஏன் வெளியே இருந்து அமைச்சரவை இருக்கலாமே? அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் மேல வந்த விமர்சனத்துக்கு பதிலா சொல்றாரு. ஒண்ணு அந்த பக்கம் போனோம், இல்ல திமுக கூட்டணி இருக்கணும். 2 பேருமே அங்க ஒரு கால் இங்க ஒரு காலுங்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் இருக்கிறாரு தொல் திருமாவளவன் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு இது பதிலா திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. நாங்க உங்க கூட தான் இருப்போம். ஆனா அதுக்கு கூட்டணிக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது மார்க்சிஸ்டா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு நிலைப்பாடை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், இல்ல உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், கண்டிப்பா அவங்களோட நிலைப்பாட்டை கண்டிப்பா அறிவிப்பாங்க. அது என்ன நிலைப்பாடுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுகவோட கட்சி இன்னும் வரும் காலங்கள்ல எது மாதிரியான பிளவு ஏற்படுத்த போது இல்ல திரும்பவும் கட்டமைக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.